இணைந்து வாழும் மனித நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இணைந்து வாழும் மனித நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இகம் வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொதுமையாக்குவோம். இனிமையான பணிகளாலே உலகை புதியதாக்குவோம். இறைவன் ஆட்சி மலர வேண்டும் மண்ணிலே. இதயம் சேர்ந்த இனிய குடும்பமாகவே, இதயம் சேர்ந்த இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே, எழுக எழுக அறிவிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே, ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் எண்ணம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரியை பெறவும், இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இப்பள்ளியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். இறைவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்தவும், இறைவன் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் இறைவனுடைய மகிமைக்காக நாம் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்களாக இருக்க இத்திருப்பலியிலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாம் செய்த தவறுகள் குற்றங்கள் அனைத்திற்காகவும் மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இயலாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய வலக்கையின் முடிவில்லா ஆதரவாலும் உமது குடும்பத்தை அரவணைத்து காத்தருள உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறும் ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் தீமைகள் அனைத்திலும் இருந்தும் நாங்கள் பாதுகாக்க பெற்று விண்ணக கொடைகளால் உம்மை நோக்கி முன்னேறி செல்வோமாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம். பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 5 முதல் 18 முடிய. அந்நாள்களில் பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து
திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எறிய திட்டமிட்டனர். இதை அவர்கள் அறிந்து லிக்கவோனியாவில் உள்ள நகரங்களான லிஸ்திராவுக்கும் தெருபைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பி சென்றார்கள். அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார். பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதைக் கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில், "நீர் எழுந்து காலூன்றி நேராக நில்லும்" என்றார். அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார். பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கவோனிய மொழியில், "தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன" என்று குரல் எழுப்பி கூறினர். அவர்கள் பர்னபாவை சேயுசு என்றும் அங்கு பவுலே பேசியபடியால் அவரை எர்மசு என்றும் அழைத்தார்கள். நகருக்கு எதிரிலுள்ள சேயுசு கோவிலில் அர்ச்சகர் காளைகளையும் பூமாலைகளையும் கோவில் வாயிலுக்கு கொண்டு வந்து கூட்டத்தினருடன் சேர்ந்து பலியிட விரும்பினார். இதை கேள்வியுற்ற திருத்தூதர் பர்னபாவும் பவுலும் தங்கள் மேலுடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உரக்க கூறியது, "மனிதர்களே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள்தாம். நீங்கள் இந்த பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்களினங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார். என்றாலும் அவர் தம்மை பற்றிய சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை. ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கிறார். வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார், வளமிக்க பருவ காலங்களை தருகிறார், நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்க செய்கிறார். இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினர் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எங்களுக்கன்று ஆண்டவரே, மாட்சியும் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே, மாட்சியும் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே, எங்களுக்கன்று மாட்சியும் பெயருக்கே உரித்தாக்கும். உம் பேரன்பையையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும். அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது எங்களுக்கன்று ஆண்டவரே, மாட்சியின் பெயருக்கே உரித்தாக்கும். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார், தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. எங்களுக்கன்று ஆண்டவரே, மாட்சியின் பெயருக்கே உரித்தாக்கும். நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக. விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே. விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது, மண்ணகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார். எங்களுக்கன்று ஆண்டவரே, மாட்சியும் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று
ஆண்டவரே மாட்சியின் பெயருக்கு உரித்தாக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதாஸ் இஸ்காரியோத்து யூதாசு அல்ல, மற்றவர் அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக சொல்கிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராத அவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றை எல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியார் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இயேசு அழகாக தன்னுடைய சீடர்களுக்கு தந்தைக்கும் மகனுக்குமான உறவையும், தந்தைக்கும் மகனோடு இணைந்து நமக்கான ஒரு உறவையும் இங்கு அழகான சித்தரிக்கக்கூடியவராக இருக்கிறார். யூதாசு என்பவர், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக சொல்கிறீரே, ஏன் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார். யூதா இயேசுவிடத்திலே, எங்களுக்கு ஏன் நீ உம்மை பற்றி வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிற போது இயேசு பின்வருமாறு, தந்தையினுடைய அன்பு உங்கள் எல்லோருக்குமானது. தந்தை என்னை எப்படி அன்பு செய்கிறாரோ அப்படிதான் உங்கள் எல்லோரையும் அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார். தந்தை உங்களுக்கு எல்லாவற்றையும் தூய ஆவியின் வழியாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லி இயேசு அழகான ஒரு பதிலை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய உலகிலே எதை செய்தாலும் பெருமை தேடிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு செயல்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் இயேசு தான் செய்யக்கூடிய அனைத்தும், தான் சொல்லக்கூடிய அனைத்தும் என்னுடைய வேலை அல்ல, தந்தையை மாட்சிப்படுத்துவதற்காகவே, தந்தைக்காகவே என்று சொல்லி தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக அவர் செய்வதில்லை. மாறாக
பிறரை கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக அனைத்து காரியங்களையும் செய்கிறேன் என்று சொல்லி பிதா மகனே இயேசுவே சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நான் தான், என்னால் தான், எனக்கு தான், என்னால் தான் முடியும், என்னால் மட்டுமே இதை செய்ய முடியும் என்று சொல்லி இன்றைய சமூகத்திலே பலர் தன்னை பெருமை பாராட்டி கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆலயங்களுக்கு செல்கிற போதும் சரி, அல்லது பல்வேறு விதமான குறிப்பாக கிராமங்களுக்கு செல்கிற போது அந்த கிராமங்களில் உள்ள எல்லா பொருட்களிலும் அந்த உபயம் செய்தவருடைய நபர்களுடைய பெயரை பார்க்கிற போதெல்லாம் இது யாருக்காக, அவளுடைய பெயரை மகிமைப்படுத்துவதற்காகவா அல்லது கடவுள் இதை செய்திருக்கிறார் என்பதற்காகவா என்கின்ற ஒரு கேள்வி எனக்குள் எழக்கூடியதாக இருக்கிறது. பல நேரங்களிலே இன்று நாம் நம்மை மையப்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாக, அல்லது நான் தான், அல்லது நான் செய்கின்ற காரியங்கள் தான் என்கின்ற ஒரு மைய புள்ளிக்குள் நம்முடைய வாழ்வை அடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்றைய நற்செய்தியும் இன்றைய வாசகங்களும் நமக்கு ஒரு சவாலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லா புகழும் எல்லா மகிமையும் இறைவனை சார்ந்தது. நான் எதை செய்தாலும் அது இறைவனுடைய கருவியாக நான் செய்கிறேன் என்கின்ற ஒரு அழகான செய்தியை இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே லிஸ்திரா என்கின்ற பகுதிக்கு இந்த பவுலும் பர்னபாவும் இந்த திருத்தூதர் பணியிலே வாசிக்கின்ற போது இந்த பவுலும் பர்னபாவும் செய்கின்ற பணிகள் ஏராளமாக சுட்டி காட்டப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த பவுலும் பர்னபாவும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உடனே இந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து கடவுள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்துள்ளார் என்று சொல்லி இந்த பவுலையும் பர்னபாவையும் கடவுளாக சித்தரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த பவுலும் பர்னபாவும் புகழ்ச்சியை அனுபவிக்கவில்லை, இந்த புகழ்ச்சியை சந்தோஷப்படவில்லை. மாறாக இந்த புகழ்ச்சிக்கு பதிலாக அவர்கள் திகைத்து போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு நாங்களும் உங்களை போல் மனிதர்கள் என்று சொல்லி கடவுளை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக, இத்தனை செயல்களையும் கடவுள்தான் செய்கிறார் என்பதை அவர்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கடவுளின் உண்மையான ஊழியர்களான இந்த பவுலும் பர்னபாவும் பொய்யான மகிமைக்காக, பொய்யான புகழுக்காக அல்லது பொய்யான ஒரு வாழ்வை மறுத்து அவர்கள் அனைத்தையும் கடவுளிடமே திருப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் இன்றைய முதல் வாசகம் அழகாக நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. பொறுமையாக மீண்டும் கேட்டு பாருங்கள் அல்லது வாசித்து பாருங்கள். பவுலும் பர்னபாவும் கடவுளை மையப்படுத்தக்கூடியவர்களாக தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். திருத்துதர் பணிகளிலே 12வது அதிகாரம் இறை வசனங்கள் 20 முதல் 23 வாசிக்கின்ற போது ஏரோது சீதோன் என்கின்ற பகுதிகளுக்கு சென்று உரையாற்றக்கூடியவனாக இருக்கிறான் இந்த ஏரோது மன்னன். அப்போது மக்கள் இது மனித குரல் அல்ல, கடவுளின் குரல் என்று சொன்னவுடனேயே ஆண்டவரின் தூதர் அவரை அடிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஏரோதை அடித்து, ஏனெனில் ஏரோது கடவுளை புகழவில்லை, கடவுளை பெருமைப்படுத்தவில்லை, மாறாக தன்னை புகழ்ந்து கொண்ட காரணத்தினால் அவன் புழுது செத்தான் என்று சொல்லி அழகாக இந்த திருத்துதர் பணி 12ஆம் அதிகாரம் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. புழுத்து செத்தான். பவுல் மகிமையை நிராகரிக்கக்கூடியவராக இருக்கிறார், வாழ்வுக்கு இட்டு செல்லக்கூடியவராக இருந்தார். ஏரோது மகிமையை புகழை தேடிக்கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார், அழிவுக்கு இட்டு செல்லக்கூடியவராக இருந்தார், தன்னுடைய வாழ்வை அழிவுக்கு எடுத்து செல்லக்கூடியவராக இருந்தார். இதுதான் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்விலை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு செயலின் பணிவை அவர் தன்னுடைய வாழ்வு முழுவதும் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். மக்கள் அவருடைய வாழ்வை பார்த்து புகழுகிறார்கள், அவருடைய புனிதத்திற்காக, அவருடைய அற்புதங்களுக்காக அவரை புகழ்ந்து பாராட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். புனித பிரான்சிஸ் அசிசியார் அதை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவர் தன்னுடைய மக்களிடத்தில் அவர் சொல்கிறார், கடவுளுக்கு முன்பாக நான் எதுவோ அதுவே, கடவுளுக்கு முன்பாக நான் எதுவோ அதுவே நான், அதற்கு மேல் ஒன்றுமில்லை. கடவுளுக்கு முன்பாக தன்னை முழுமையாக தாழ்த்தி கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்கின்ற போதும் கூட அவர் கடவுளுக்கு முன்பாக நான் எதுவோ அதுவே தான் நான், அதற்கு மேல் ஒன்றுமில்லை என்று சொல்லி
எல்லா புகழும் மகிமையும் கடவுளுக்கு என்று சொல்லி அவர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இன்னொரு முறை மக்கள் கூட்டம் அவரை பின்தொடரக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய சகோதரர்கள் எல்லாம் இவருடைய புனிதத்திற்காக, இவருடைய அற்புதங்களுக்காக மக்கள் இவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து புனித பிரான்சிஸ் அசிசியாரை புகழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், புகழ்ந்து பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த சகோதரர்கள். அப்போது இந்த பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்கிறார், மக்கள் நம்மை புகழ்ந்தால் அது கடவுளின் செயல், நமது செயல் அல்ல என்று சொல்கிறார். ஒரு தீவிரமான ஒரு அடக்கத்தை, அவர் வறுமையான ஒரு வாழ்வை அவர் தன்னை சிறுமைப்படுத்தி கொண்டு கடவுளை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக அவர் வாழ்ந்ததால் தான் அவரை இன்றும் நாம் புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏழையின் ஒரு வாழ்வை அவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி புனித பவுலும் இவரை போலதான் எல்லா புகழும் கடவுளுக்கு மட்டுமே உரியது. நாங்கள் கடவுளாக மாறிவிட முடியாது. இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதால், கடவுளை பற்றி பேசுவதால், கடவுளை பற்றி பல்வேறு விதமான காரியங்களை நாங்கள் செய்வதால் நாங்கள் ஒருபோதும் கடவுளாக மாறிவிட முடியாது. எல்லா புகழும் கடவுளுக்கு என்று சொல்லி புனித பவுலும் நற்செய்தி இந்த முதல் வாசகத்தின் வழியாக சுட்டி காட்டுகிறார். நற்செய்தி வாசகத்திலும் கூட இயேசு தான் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் தந்தை எதை எனக்கு சொல்லி இருக்கிறாரோ அதை நான் ஆற்றக்கூடியவனாக இருக்கிறேன், எதுவும் என்னிடமிருந்து வருவதில்லை, மாறாக தந்தையின் மகிமைப்படுத்துவதற்காக நான் என்னுடைய பணிகளை ஆற்றக்கூடியவனாக இருக்கிறேன். நான் சொல்லுகிற காரியங்களும் சரி, செய்கின்ற காரியங்களும் சரி, இவை அனைத்தும் தந்தையின் மகிமைக்காக என்று சொல்லி பிதா மகனே இயேசுவே அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக, தந்தையை மகிமைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இது அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு காலம் எடுத்துக்கொள்ளும். உங்களுக்கு தூய ஆவியானவர் இதை அனைத்தையும் கற்றுத்தருவார் என்று சொல்லி இயேசு தன்னுடைய வாழ்விலை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஒரு புத்தகத்தில் ஒரு அழகான ஒரு நிகழ்வை வாசிக்க நேர்ந்தது. ஒரு ஓவியர் ஒரு அழகான தலை சிறைந்த ஒரு படைப்பை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த படைப்பை பார்த்த பல நபர்கள் அந்த ஓவியரை பாராட்டாமல் அந்த ஓவியத்துக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த தூரிகை அல்லது அந்த ப்ரஷ்ஷை பாராட்டுறாங்க. காரணம் என்னன்னா, அந்த ப்ரஷ் அவ்வளோ அழகாக அந்த படத்தை அழகாக ஒரு இயற்கையின் வாழ்வை சுட்டி காட்டக்கூடிய ஒரு வாழ்வை அழகாக அந்த படம் விவரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ப்ரஷ் அழகாக வரைஞ்சிருக்கு அந்த படத்தை அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த படத்தை வரைந்த நபரை தாண்டி அந்த தூரிகையை, அந்த ப்ரஷ்ஷை எல்லோரும் பாராட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போது அந்த தூரிகை, அந்த ப்ரஷ் அந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ப்ரஷ்ஷை பார்த்து எல்லோரும் பாராட்டுறாங்க. எல்லாரும் அந்த ப்ரஷ்ஷுக்கு இவ்வளோ அழகாக எப்படி ஒரு அழகான ஒரு கோடை, அழகான ஒரு மேகத்தை, அழகான ஒரு வயலை, அழகான ஒரு செடியை எப்படி இந்த தூரிகையால் வரைய முடிந்தது என்றெல்லாம் சொல்லி அவர்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த தூரிகை சொன்னதாம், இந்த கலைஞன் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை, நான் அழகாக வரைய காரணமாக இருந்த கலைஞனை நீங்கள் பாராட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தூரிகை சொன்னதாம். நாம் தூரிகைகள், நாம் அந்த படத்தை வரைந்த ஒரு ப்ரஷ் தான். நம்மை வரைய வைக்கிறவர் கடவுள். கடவுளின் நமது திறமைகள் அல்லது நம்முடைய சாதனைகள், நம்முடைய வெற்றி எல்லாமே கடவுளிடமிருந்து மட்டுமே வரக்கூடியதாக இருக்கிறது. நான் கோயிலுக்கு ஒரு சேர் வாங்கி தரேன்னா அந்த வாங்கி தரத்துக்கான காசை யார் கொடுத்தது எனக்கு? நான் ஃபேன் வாங்கி தரேன்னா அல்லது எந்த காரியத்தை செய்தாலும், என்னுடைய திறமைகளாக இருந்தாலும், என்னுடைய சாதனைகளாக இருந்தாலும், என்னுடைய வெற்றியாக இருந்தாலும் அனைத்தும் எல்லாமே கடவுளிடமிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வாசகங்கள் நமக்கு மிகப்பெரிய சவாலை விடக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு என்ன புகழணும், என்ன பாராட்டணும், என்ன எல்லாரும் மகிமையாக பேசணும், இன்னைக்கு நாம் அதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அதற்காகவே உழைக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எங்கிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது? நாம் எங்கே மகிமையை தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம்? எங்கே மகிமையை தேடி ஓடக்கூடியவர்களாக இருக்கிறோம்? நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் அங்கீகாரத்தை விரும்பக்கூடிய மனிதர்களாக, பல நேரங்களில் நாம் விரும்பி மாற்றக்கூடிய ஒரு காரியங்களாக விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். நான் ஒரு காரியம் செய்கிறேன்னா அந்த காரியம் என்னால் தான் ஆச்சு, எனக்கு அடுத்தது இன்னும் பெரிய காரியத்தை செய்யணும்.
இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த காரியத்தை செய்கிறதுக்கு நான் அதை செஞ்சுருக்கேன், எனக்கு இன்னும் இதை விட பெருசாக வேணும். நாம் பாராட்டப்படாத ஒரு தன்மை அல்லது பாராட்டப்படாத ஒரு சூழ்நிலை வருகிற போது நம்முடைய முகங்கள் விகாரப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. என்னை எல்லாரும் பாராட்டணும், என்னை எல்லாரும் புகழ்ந்து பேசணும். என்னை யாராவது திட்டாங்கனாலோ புகழ்ந்து பேசலைனாலும் உடனே எனக்கு சோகம் அல்லது வேதனை, கஷ்டம் எல்லாமே வந்துடும். மனிதர்கள் எப்போதும் நம்மை பாராட்டி கொண்டு இருப்பதில்லை. நம்ம ஏதாவது தப்பு செய்ய தான் செய்வோம். எங்கேயாவது தப்பே செய்யலைனா கூட மனிதர்கள் நம்மை திட்ட செய்யக்கூடிய சூழ்நிலை இன்று இருந்து கொண்டிருக்கிறது. கடவுள் செய்ததை எல்லாம் மௌனமாக நமது சாதனைகளாக நாம் கருதுகிறோம். இன்று செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் கடவுள் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நம்மை கருவியாக மாற்றி அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த தூரிகை சொன்னது போல, ஓவியன் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை, கடவுள் இல்லாமல் நாம் ஒன்றுமில்லை. கடவுள் இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. ஒரு புத்தகத்திலே ஒரு ஆசிரியர், வில்லியம் பால்பே என்று சொல்லக்கூடக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒரு அழகான ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுகிறார். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை கற்று தேர்ந்து தெளிய வைத்து ஒரு மிகப்பெரிய தேர்விலை வெற்றி பெற செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஆசிரியர் நான் எவ்வளவு பெரியவன் என்று சொன்னால் அவர் மகிமையை தேடுகிறார். ஆனால் அதற்கு பதிலாக இந்த மாணவர்களுக்கு உதவிய அல்லது தூய ஆவியின் வழியாக இந்த மாணவர்களை வழிநடத்திய கடவுளுக்கு நன்றி என்று சொன்னால் அது ஆசிரியரையும் பெருமைப்படுத்துகிறது, கடவுளையும் பெருமைப்படுத்துகிறது என்று சொல்லி அந்த வில்லியம் பாஸ்ட்ரே என்று சொல்லப்படக்கூடிய ஆசிரியர் அழகாக எழுதக்கூடியவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, புனிதத்திற்கு பெருமைக்கும் உள்ள வேறுபாடு மிகவும் 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 பெரிதானது. பெருமை சொல்கிற போது என்னை பார் என்று நாம் சொல்கிறோம். என்னை பெருமை பாராட்டுகிற போது அல்லது என்னை புகழுகிற போது, என்னை பற்றி பேசுகிற போது என்னை பார் என்று சொல்லி நாம் நம்மை கை காட்ட சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். விசுவாசத்தை சொல்லுகிற போது கடவுளை பார் என்று சொல்கிறோம். நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் விசுவாசத்தின் அடிப்படையிலே செய்யக்கூடிய காரியங்கள். கடவுளை பார், கடவுளால் தான் எல்லா காரியங்களும் நகரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி சூரியன் உதிக்குது, மறையுது, நானா செய்கிறேன் அல்லது நாமா செய்கிறோம்? கடவுள் செய்கிறார். இன்று இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது, சுற்றி கொண்டிருக்கிறது, நாமா செய்கிறோம்? கடவுள் செய்கிறார். கடவுள் அனைத்தையும் உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். என்னை பார் என்றல்ல, கடவுளை பார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலையிலே நாம் இன்று மாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பவுலும் பர்னபாவும் பொய்யான புகழ்ச்சியை நிராகரித்து கடவுளை மையப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இயேசு தான் செய்வது அனைத்தும் தூய ஆவியின் அருளால், கடவுளுடைய தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது தான் என்னுடைய பணி என்று சொல்லி தந்தையை புகழக்கூடியவராக, தந்தையை மையப்படுத்தக்கூடியவராக அவர் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடியவராக இருந்தார். புனித பிரான்சிஸ் அசிசியார் தாழ்மையோடு கடவுளை மையப்படுத்தக்கூடியவராக, கடவுளை மையப்படுத்தி இயேசுவினுடைய வாழ்வை மையப்படுத்தக்கூடியவராக, கடவுளுக்கு முன்பாக நான் எதுவோ அதுவே நான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக அவர் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடியவராக இருந்தார் என்று அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தான் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு தரக்கூடியதாக இருக்கிறது. நம்மை ஆழமாக சிந்திக்க அழைக்கின்றது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் என்னால் அல்ல, கடவுளால். கடவுளால் மட்டுமே அது நிகழக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் எந்த காரியங்களாக எடுத்துக்கோங்க, உங்களுடைய திறமைகளாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய வெற்றியாக இருக்கட்டும், உங்களுடைய எல்லா விதமான சாதனைகளாக இருக்கட்டும், அனைத்தும் உங்களை இயக்கக்கூடிய கடவுளால் நிகழ்ந்தது, கடவுளால் மட்டுமே நிகழ்ந்தது. ஏரோதை போல கடவுளுடைய மகிமையை நாம் நிராகரிக்கின்ற போது நாம் அழிவுக்கு இட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்மையே அழிவுக்கு நாம் அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்வு கடவுளுக்கான ஒரு வாழ்வாக மாறுகிற போது, கடவுளை மகிமைப்படுத்துகின்ற போது, கடவுளை மையப்படுத்துகிற போது நம்முடைய வாழ்வு அழகான ஒரு வாழ்வாக மாறுகிறது. கடவுள் நம்மை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். மென்மேலும் நமக்கு வெற்றிகளையும் நமக்கு திறமைகளையும் நம்மை சாதனையாளராகவும் மாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு
நாம் கடவுளை மையப்படுத்தக்கூடியவர்களாக, கடவுளுக்காக அனைத்தையும் ஆற்றக்கூடியவர்களாக வாழ வளர திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மகிழ் ஒரு இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பும் அடைந்து அவரது உயிர் பிழை அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாதர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து மகிழ்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி
பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லி செவிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை
கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சி எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றுடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீரே. பாஸ்கார் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்னையை ஆம் நினைந்தே மாழுமிகள் அழுதார். அன்னையை ஆம் நினைந்தே மாழுமிகள் அழுதார். பிழைப்போமேல் உமக்காய் ஒரு கோவிலை செய்வோம் என்றார். பிழைப்போமேல் உமக்காய் ஒரு கோவிலை செய்வோம் என்றார். மாதாவாம் மேரி உன்னத அருளால் கரை சேர்ந்திட நொடியில் கண்டார். சொல்லுநாததாய் புயலும் வீச, காணுநாததாய் இருளும் சூழ, மூழ்கவே கப்பலும்
அந்தோம் அடிந்தோம் என்று தஞ்சம் தனி தேடின குளோரியா, அன்னை தஞ்சம் தனி தேடின குளோரியா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.